Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அதிமுகவில் என்ன நடக்குது? அதிமுக பாஜக கூட்டணி முயற்சி நடக்குதா இல்லையா? மாறி மாறி தலைவர்கள் பேசுறதால ஒரே குழப்பம்தான் நிலவுது அப்படின்றாங்க. முதல்ல இந்த பிரச்சனையுடைய தொடக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஒரே எதிரி எங்களுக்கு திமுக தான், மற்றவங்கள எதிரி இல்லை, வாக்குகளை சிந்தாம சிதறாம ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு இபிஎஸ் முதல்ல சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமா பாஜகவோட கூட்டணியா அப்படின்ற பேச்சு தொடங்குச்சு. இதுக்கிடையில் நெல்லையில் பேசினாரு ஆர்பி உதயகுமார். அவர் கூடுதலாக இன்னொரு வார்த்தையை சேர்க்கிறாரு. இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறவங்களோடு தான் நாங்கள் கூட்டணி அப்படின்னு பேசினார். முதல்ல ஆர்பி உதயகுமார் பேசுனதை பாருங்க. திமுக தான் எங்களுக்கு ஒரே எதிரி. அந்த எதிரியை அடையாளம் காட்டியவர் மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர். திமுகவை எதிர்ப்பதற்காகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டது. தலைவரே, முதலமைச்சர் வேட்பாளர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார். அதுல உங்களுக்கு சந்தேகம் இல்லை, சந்தேகம் வேண்டாம். அதனால திமுகவுக்கு யார் எதிரியோ, ஸ்டாலின் குடும்ப ஆட்சியை, சர்வாதிகார ஆட்சியை, மன்னர் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு யார் யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போர்படை தளபதிகள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையில். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.